உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. படம் பேர் வந்து பாய். ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ரியலாக நடக்கிற விஷயம் தான், ஸ்லீப்பர் செல்ஸ் அதை பற்றி தான் சொல்ல வராங்க. ஸோ ஒரு பர்சன் கிட்ட நம்ம பழகுறோம், அவங்கக்கிட்ட நெகட்டிவ் பாசிட்டிவ் எது நம்மளுக்கு தெரியாது. எது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு, மவுண்டேஜ் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்காங்க. அண்ட் இதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வேலைக்காரி ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பாருங்கள். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் எனக்கே லைட்டாக இன்னும் ஒரு வாட்டி பார்த்தா இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். மியூசிக்கல் நல்லா தான் இருக்குது, ட்விஸ்டிங் எல்லாமே நல்லா இருக்குது, அந்த ஆர்ஆர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, கலர் கரெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, டைரக்ஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, விஷுவலாக ஓகே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு பட்ஜெட் படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருக்கு. சத்தியமாக புரியல. நான் இல்லை டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரியே தெரியல. விஷுவலாக ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. கமலநாதன் புவன்குமார் அவர் தான் இயக்கியிருக்கிறாரு. இந்த பாய் படம் இன்றைக்கி டெல்லியில் குண்டு வெடிப்பு நடத்த பிறகு அது சம்மந்தப்பட்ட ஒரு கதையோடு வெளியில் வந்திருக்குது. உண்மையாக வேறு லெவல் படங்க. என்ன அப்படின்னா குண்டு வெடிப்பு பற்றிய கதை தான். நம்ம போலீஸும் எவ்வளோ பாடுபடுது. நம்ம சும்மா ஈஸியாக போலீஸ் தான் மாமூல் வாங்குகிற போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இங்கே வந்து நாட்டை வந்து எல்லையில் நின்று இராணுவ வீரர்கள் பாதுகாக்கிறாங்கன்னா இங்கே நாட்டுக்குள்ளார போலீஸ் எப்படி பாதுகாக்குது. போலீஸ்னால் அதுக்குள்ளார பல பிரிவுகள் இருக்குது. இந்த பாம்ப் ஸ்குவாடு, இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்லாக ஏமாந்தால் மரணம் நிச்சயம். ஆனால் அவங்களா பழகி ஸ்லீப்பர் செல்லாகவே இருந்து இந்த நாட்டை காவந்து பண்ண போலீஸ் எப்படி பாடுபடுறாங்க, எப்படி காவந்து பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டியும் எவ்வளோ ஸ்லீப்பர் செல்கள் அங்கங்கே பாம்பு வைக்க முயல்கிறாங்க. டெல்லி, ஹைதராபாத், கல்கத்தான்னு பாம்பு வச்சுட்டு வர்ற ஒரு கும்பல். அதில் கல்கத்தாவில் தீர்த்து கட்டப்பட்டாங்க, ஒழிச்சு கட்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பாம்பு வைக்க வராங்க. 98க்கு அப்புறம் கோயம்புத்தூரில் பாம்பு வைக்கப்படுது. அந்த பாம்பெல்லாம் எப்படி நம்ம ஸ்லீப்பர் செல்லோட இருந்த ஹீரோ கண்டுபிடிச்சி அழித்து ஒழிக்கிறாரு. அவர் அழித்து ஒழித்த பிறகும் ஒரு பாம்பு வெடிக்குது. அதுதான் அரே பாய் அப்படின்னு நம்மளை கூச்சலிட வைக்குது. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறதா அதாங்க. நானும் நிறைய நாளாக ஃபீல்டில் இருக்கேன், இப்போ தான் வெளியில் தெரிகிறேன் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த படம் எப்போ வரணும் அப்படிங்கிறது, அது நல்லதோ கெட்டதோ. இன்றைக்கி நம்மளை வந்து உலகம் ஃபுல்லாக கௌரி கிஷன் வந்து தெரிந்த நிருபராக்கிட்டாங்க இல்லையா. இல்லைன்னா நீங்கள் என்ன பைட்ஸ் எடுப்பீங்களா, அப்படிதான் உங்களுக்கு. அந்த மாதிரி எப்போ நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்கும். அது ரொம்ப நல்லா நடந்திருக்குது இந்த படத்தில், அதுதான் உண்மை. சார் அதுதான் சார், இவங்களோட டிஆர்பி ரேட்டிங்கை உயர்த்திக்கணுங்கிறதுக்காக. நான் ரஜினிகாந்த் வந்து மீடியா டாக்ஸ் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதே மாதிரி வேசி ஊடகங்கள்லாம் நிறையா அடிக்கடி நம்மளை வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்குவாங்க. அப்போல்லாம் எனக்கு பொங்கி எழும் கோவம். ஆனால் இன்றைக்கி ஒரு மீடியா மேனு என்னைய ஒரு நிலையாக இருந்து நம்ம மீடியாக்கள்லாம் என்னுடைய தரப்பு இத்தனைக்கும் எல்லாரும் அங்கே இருந்தாங்க, எல்லா டிவிகளும் எல்லா சேனல்களும் அங்கே இருந்தது அந்த சம்பவம் நடக்கிறப்போ. ஆனால் காட்டினது சண்டை போட்ட இடத்த மட்டும். நான் கேள்வி கேட்ட இடத்த ஒருத்தர் கூட காமிக்கல. அப்புறம் நான் பேட்டி கொடுத்த பிறகு தான் நீங்கள்லாம் யூடியூபருங்கிறாங்க. இன்றைக்கி யூடியூப் சேனல் தான் என்ன 32 வருஷம் பத்திரிகையாளருக்கு சப்போர்ட் பண்ணி உண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்குது. இன்றைக்கி கூல் சுரேஷ், ஜேம்ஸ் வசந்தன் இந்த மாதிரி சிலர் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து வெளியில் சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது. அதேமாரி தான் இந்த பாய் படத்துலையும் உண்மை என்னங்கிறது இறுதியாக தான் தெரிய வருது. நம்ம ஹீரோ ஆரம்பத்தில் ஸ்லீப்பர் செல்லாக நினைப்போம். அவர் ஸ்லீப்பர் செல் கூட ஸ்லீப்பர் செல்லாக இருந்து உண்மையை கண்டுபிடிச்சி குண்டு வெடிப்புகளை தவிர்க்கிறாரு. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஜேம்ஸ் வசந்த் ஆமாம் வரேன் கேட்கல அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதுதான் சார், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் ஆகட்டும், ஜேம்ஸ் வசந்தன் ஆகட்டும், ஒருத்தரை இப்போ தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் யூடியூபர்ஸ் நீங்கள் தான்.
என்ன யூடியூபர்னு ஒரு பத்திரிகையாளர், யூடியூபருங்கிறது ஒன்றும் தரம் தாழ்ந்தது இல்லை. இன்றைக்கி யூடியூபர்ஸ் தான் பத்திரிகையாளர்கள். எழுதுகோள் பிடிக்கிறவன் இன்றைக்கி பத்திரிகையாளர் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பேப்பர் படிக்கிற வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. நானே 4 பேப்பர் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ பேப்பர் வாங்குறதே நிறுத்திட்டேன். ஏன்னா நமக்கு செல்ஃபோன்லேயே எல்லாமே கிடச்சிருது தகவல்கள். உங்களை மாதிரி யூடியூபர்ஸால் இன்னும் இந்த செய்தி கொண்டு சேர்க்கப்படுது. இன்றைக்கி நானே என்னை வந்து எத்தனையோ படத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி தான் நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி கௌரி கிருஷ்ணனால் நானும் பாப்புலர் ஆகியிருக்கிறேன். அவங்க என்னால் ஆனாங்களா, நான் அவங்களால ஆனானா அப்படிங்கிறது தெரியல. உண்மையாகவே நான் உழைச்ச 32 வருஷ உழைப்புக்கு நெகட்டிவாக ஆரம்பித்த பப்ளிசிட்டி இன்றைக்கி பாசிட்டிவாக மாறுது. இது நிஜமாகவே இந்த கேள்வி அதுவும் எந்த நிலையில் கேட்கப்பட்டதுங்கிறது எந்த ஊடகமும் காமிக்கல. இன்றைக்கி நான் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தான் காமிச்சிருக்கீங்க. அதில் நானும் இன்றைக்கி ஜெயிச்சு வென்றெடுத்து வர்றேன். ஆமாம், அப்படி தூக்கி சுற்றுனதுனால சும்மா கேட்கல நான். ஆமாம், நான் கொண்டு போகவே விரும்பலைங்க. கௌரி கிருஷ்ணன் தான் நான் கேட்ட மன்னிப்பு பத்தாதுன்றாங்க. நான் மன்னிப்பே கேட்கல, நான் மன்னிப்பே கேட்கல, வருத்தம் தான் தெரிவித்தேன். அதையே அவங்க புரிஞ்சிக்கல. அதை கீழேயே அவங்களோட அந்த இதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உண்மையாகவே இங்கே உண்மை நடக்கிறது ஒன்று, ஒரு மீடியாமான எனக்கு புரியறதுக்கு அதுவே இப்போ தான் புரியுது. நம்ம எழுதுறது ஒன்றா இருக்குன்னு பல பேர் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம உண்மையை தானே எழுதுகிறோம், அவங்க சொன்னதை தானே பேட்டியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைப்பேன். இன்றைக்கி தான் புரிய வருது. மீடியாக்கள் என்ன மாதிரி ஏன்டா ரஜினிகாந்த் மீடியா டாக்ஸ்ன்னு சொன்னார், ஏன்டா வேசி ஊடகங்கள்னு சில பேர் திட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு மீடியாமான எனக்கே இப்போ தான் புரிய வருது. புரியுதா உங்களுக்கு? ஒரு மீடியாமேனையே இப்படி திருத்து கூறுறாங்களே, இவங்க சாதாரண ஜனங்களை எப்படிலாம் திருத்து வெளி உலகத்தில் பரப்புகிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ், இவ்வளோ பெரிய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு நெகட்டிவாக வந்து பண்ணுதா இல்லை ஒரு பாசிட்டிவாக பண்ணுறோம்? நீங்கள் வந்து இது கேட்குறனால நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை நான் வளர்க்க விரும்பலை. நான் நீங்கள் கேட்குறனால சொல்கிறேன். இது படத்துக்கு கூட பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சதா எனக்கு தெரியல. கௌரி கிருஷ்ணனுக்கு தான் பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சிடுச்சு. ஏன்னா அப்படி தேடிட்டாங்க சிம்பதி. அவங்க எல்லா நடிகைகளும் ஓஹோன்னு கூச்சல் இடுறாங்க, என்னை வந்து அடிக்கணும் அரையணுங்கிறாங்க. ஆனால் அதை கூட இதை கூட அவர் விஜய் சேதுபதி நல்ல மனுஷர், நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம். உண்மையாகவே இதை வந்து நான் கான்ட்ரவர்சி ஆக்க விரும்பலை. இதெல்லாம் சகஜமாக பேசுகிற விஷயங்க. அதை வந்து தப்பாக எடுத்துக்கிற நோக்கம்தான். அதான் ஆக்கிட்டாங்க அப்படி வேதனை இருக்குது. இதை விட நான் உண்மையாகவே அந்த கேள்வியோட அர்த்தம் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் கண்டித்த பிறகு தான் புரிஞ்சுது. ஆனால் நான் கேட்டதில் தப்பு இல்லைங்கிற ஸ்டாண்டு தான் இன்னைய வரைக்கும் எனக்கு. ஏன்னா ஹீரோ தூக்கி சுற்றுனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னாரு, அதுக்கு தான் நான் கேட்டேன் வெயிட் என்னன்ட்டு. அக்கான்னாரு, அதுக்கு தான் நான் கேட்டேன் ஏங்க தூக்கிலாம் சுற்றுறீங்களே வெயிட் என்னன்ட்டு. அந்த வீடியோவை யாருமே ஒளிபரப்பில்லை. யூடியூபர்ஸ் நீங்கள் தான் ஒளிபரப்புனீங்க. பத்திரிகையாளனா எனக்கு பத்திரிகைகள் டிவிகள் சப்போர்ட் பண்ணல, யூடியூபர்ஸாக எனக்கு யூடியூப்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. அவங்களுக்கு நான் என்றும் நன்றி கடனோடு இருக்கிறேன். யூடியூபராக இருக்கிற பைல்வான் சப்போர்ட் பண்ணார், என்னை வாழ வைக்கும் ரசிக பெருமக்களே அப்படின்னு யூடியூப்பில் ஆரம்பிப்பார். இனிமேல் நானும் அதை தான் ஆரம்பிக்கணும் போல் இருக்குது. ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் திருப்பி இதே கேட்குறீங்க. என்னமோ இது கௌரி கிருஷ்ணன் அவங்க பப்ளிசிட்டிக்கு பண்ணதா இல்லை நான் என் பப்ளிசிட்டிக்கு பண்ணதாங்கிற மாதிரி ஆகிட போதுங்க. நிச்சயமாக அப்படி இல்லை. என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் அந்த கேள்வியை கேட்கல. அது அப்படி தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு தப்பாக எடுத்து சொல்லப்பட்டது, அதுதான் உண்மை. ஆனால் இந்த பாய் படத்துலையும் அப்படி தான் தப்பாக ஒருத்தனை ஹீரோவை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் சரியான ஆளாக இருந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழகத்தையே கவர்ந்து பண்ணுறாரு. அதுதான் பாய் படம். கமலநாதன் புவனகுமார் உண்மையாக விஷயாதியான டைரக்டர். அந்த ஹீரோயின் எனக்கு அந்த படத்துலேயே அந்த வேலைக்காரம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பாட்டு பாடிக்கிட்டு படத்தில் பண்ணுற அலம்பல் இருக்கு, அவங்க வேறு லெவல். ஹீரோவுக்கு ஒரு ஜோடியும் இருக்காங்க, ஒரு வில்லியும் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் தாண்டி அந்த வேலைக்காரம்மா கேரக்டர் மனசில் இருந்துச்சு. அதுதான் பாய். அரே பாயின்னு நான் சொல்கிறேன்னா இந்த படத்தோட பாமும் அந்த வேலைக்காரம்மா அந்த வீட்டில் போடுற அந்த குத்தாட்டமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் இந்த படத்தை. அருமையான படம், அற்புதமான படம். ஒரு பாயின்னு வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் வெடிகுண்டு கலாச்சாரத்தில் இப்போ வர்றதை பார்த்தா கோயம்புத்தூரில் அதை வந்து தடை பண்ணியிருக்காங்கன்னாங்க. இதில் ஒன்றுமே இல்லை, தடை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சென்சாரில் வந்து மத்திய அரசு சென்சார் பார்த்து தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருமையான படம், எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஜாதி மதம் இல்லை பேதம் இல்லாமல் பார்க்கலாம் இந்த படம்.
இல்லைங்க, அது தவறு. மத்திய அரசு சென்சார் போர்டு கொடுத்துட்டாலே அதை யாருமே தடை பண்ண முடியாது, யாரும் அந்த இது பண்ணவும் முடியாது. அதனால் இது நிச்சயமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அவங்களே வந்து பார்த்தாலும் பிஜேபிக்காரங்களே பார்த்தாலும் வாழ்த்துவாங்க. படம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா த்ரில்லிங்காக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா. பாய் படம் பார்த்தோம், ஹீரோ நல்லா இருக்காரு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கார் அவர். வந்து அது எந்த ரிலீஜன், கம்யூனிட்டி, காஸ்ட் இது எதுவுமே பேஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கணும்னு நினச்சி அவரே போலீஸாக இருக்கார், அவரே ஸ்லீப்பராக இருக்கார், ஸ்லீப்பர் சென்ஸாக இருக்கார். ஓகேவா இருக்கு படம் மொத்தம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.